அன்புள்ளங்களே, போன உடனே வந்துட்டு ஆஞ்சநேயர் தான் இருந்தார். அப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எல்லா சிலைகளும் வச்சுருக்காங்க. சுற்றியும் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஒரிஜினல் மரம் கிடையாது, பிளாஸ்டிக் மரம் தான். அதை வச்சுருக்காங்க அழகுக்காக. எல்லா ஸ்ட்ரக்சர்லேயுமே எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூத்தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. சில இது வந்து ஒரிஜினல், இந்த எல்லோ கலர் பூலாம் வந்து ஒரிஜினல் பூ தான். அப்புறம் வந்து பெருமாள் அவங்க துணைவரோட இருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் சிலை, அதுக்கப்புறம் தான் முருகர் இருக்கார். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிவன் அவங்களோட துணைவரோட இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு அம்மன் சிலை இருக்குது. சுற்றியும் உள்ள சாமிகளை பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வந்து மயிலில் வந்துட்டு என்னென்னா 2 பாம்பு சிலை இருக்குது. பாருங்களேன். ஒரு பாம்பு வந்து மயில் வந்து வாயில் கவுற மாதிரியும், இன்னொரு பாம்பு வந்துட்டு படம் எடுத்துகிட்டு கீழே அப்படியே இருக்கிற மாதிரியும் இருந்தது. இந்த முருகர் வந்துட்டு யார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர். பேர் வந்துட்டு திருச்செந்தூர் முருகர் தான். அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையாகவே சிரிச்சுக்கிட்டே நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டும் இதே சொன்னாங்க. பாலாபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் வந்து சஷ்டி அன்னைக்கு போயிருந்தோம். அப்போ தான் அபிஷேகம்லாம் நடந்தது. போயிட்டுருக்கோம். பாலாபிஷேகம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருந்தது சாமி. அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.